சோசியலைசேஷன். நான் சோசியலைஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்களில் நம்ம மாட்டிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராப் அப்படிங்கிறது நமக்கே தெரியாமல் நாம் நம்மளை மற்றவங்ககிட்ட விட்டு கொடுத்து மற்றவங்ககிட்ட வந்து அட்வான்டேஜ் எடுக்க வச்சு மற்றவங்க வந்து பல நேரங்களில் நம்மளை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து மாறிடுது இல்லையா? ஸோ நமக்கே தெரியாமல் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? உண்மையிலேயே திஸ் ஆர் ஆல் த சைன்ஸ் லைக் தே ஆர் யூஸிங் மீ. மற்றவர்கள் உண்மையிலேயே வந்து நான் சோசியலைஸ் ஆகலை, மற்றவங்க யூஸ் பண்ணுறதுக்கு நான் விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான சயின்ஸ்லாம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்துருமா? எதாச்சா கலைப்பிடு பாடு. ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். ஐ ஆம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிஸ்ட். How these people are using me. இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்போ நான் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கேன் அப்படின்னாலும் கூட என்னோட அண்ணன் என்னை யூஸ் பண்ணுவாரா, என்னோட அக்கா என்னை யூஸ் பண்ணுமா, என்னோட அம்மா அப்பா என்னை யூஸ் பண்ணிப்பாங்களா அப்படின்னா அப்கோர்ஸ் எஸ், யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரியான சைன்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர்கள் உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில், க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இத்தனை வருஷம் ஒரு 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் தெரியுமா, அது சாதாரணம் கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட அதில் வந்து இந்த மாதிரி சைன்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர்கள் உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அது என்ன கதை அப்படின்னு பார்த்தலாமா? வாங்க பார்ப்போம். த சயின்ஸ். எஸ், ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது டேக்கிங் அட்வான்டேஜ், டேக் இட் ஃபார் கிராண்டடுங்கிற மாதிரி. உங்ககிட்ட உங்களுடைய நீங்கள் சங்கடப்படுற பலவிதமான விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னாலே வந்து அதில் என்னப்பா அந்த டேக் இட் அட்வான்டேஜ் அப்படி இந்த அட்வான்டேஜை எடுத்துக்கிறது இல்லை டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிறதெல்லாம் இயல்பு தானே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில். ஃபேமிலி மேட்டருக்குள்ளே வந்து இயல்பு தானே. ஈவன் ஒரு ஆஃபீஸ்லேயே இருந்தாலும் அத்தனை வருஷம் கூட வேலை பார்த்துருக்காங்க அவங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து ஒரு கேஷுவலாக இருக்கிறது, இட்ஸ் ஓகே அப்படின்னு நம்மளுடைய பொருளை அவங்க எடுத்து யூஸ் பண்ணுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இயல்பு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். எந்தெந்த விஷயங்கள் அப்படிங்கிறது என்கிட்ட இருந்து அவங்க எடுத்துக்கலாம், அதுக்கு அவங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. எந்தெந்த விஷயங்களை வந்து எனக்காக கொஞ்சம் மிச்சம் வச்சுக்க வேண்டியது, ஏன்னா அது எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது, ஸோ தட் அதை வந்து எனக்காக விட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கிறிஸ்டினாக இருக்கீங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ப்ரேயர் பண்ணக்கூடிய ஒரு ஆள். கண்டிப்பாக சண்டே ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரேயர் போயிடுவீங்க, அதில் மாற்றமே இல்லை. சண்டே மார்னிங் உங்களை பார்க்க முடியாது, அவ்வளோதான். எப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாமே. இந்த நேரத்தில் உங்களுடைய ஆஃபீஸ் கொலீக் இல்லை உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு, ஓகே, அந்த நேரத்தில் உங்களுக்கு எவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கேட்குறதா இருந்தாலும் கொஞ்சம் நம்ம லேட் பண்ணி என்ன சண்டே ஆஃப்டர்நூன் கேட்பாப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா சூப்பர். பட் இது தெரிஞ்சாலும், நீங்கள் இந்த மாதிரிலாம் போவீங்க, நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக இருக்கீங்க, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நீ எனக்காக வா, அது என்ன உனக்கு அது என்ன பெரிய விஷயமா, நீ எனக்காக வா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர்கள் செய்கிறாங்கன்னு சொன்னால் எஸ், தே ஆர் ட்ரைங் டு யூஸ் யூ, தே ஆர் யூஸிங் யூ ஈவன். ரொம்ப முக்கியம் இல்லையா? என் கூட இருக்கிறவங்க இத்தனை வருஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா மட்டும் பத்தாது, அவங்க என்ன எம்பத்தைஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருந்திருக்கணும், என்னோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற, என்னை உணர்வுகளை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது யாராக இருந்தாலும் சரி, என்னை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, என் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஸோ இப்படிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் அவங்க அப்படியே டேக் இட் ஃபார் கிராண்டடாக என்னோட லைஃபே ஒட்டு மொத்தமாக வந்து எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட லைஃபே இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அப்படி ஒன்றும் நீ ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற அளவுக்கு ஒருத்தான ஒரு ஆள் கிடையாது, நீ வா, எப்போ பார்த்தாலும் என் கூடயே சுற்று, எனக்கான சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே நீ செய், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கூடிய ஆட்கள் என்றைக்கும் உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இது ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கூட இது நடக்குது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, அது ஒரு அப்யூஸ்னே தாராளமாக அதை கிளைம் பண்ணலாம். ஓகே, அந்த செகண்ட் விஷயம் அப்படிங்கிறது ஆஸ்கிங் ஃபார் மோர் தென் கிவன். ஒரு ரிலேஷன்ஷிப், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அது ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ரெண்டு பேர்த்தினுடைய கருத்துக்கள் வேறு வேறு மாதிரி இருந்தாலும், ரெண்டு பேர்த்தினுடைய டேஸ்ட் வேறு வேறு மாதிரி இருந்தாலும், மீன்ஸ் அவங்க வந்து உங்களுடைய இதாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, உங்கள் பார்ட்னராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கிறாங்களோ இல்லை பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்காங்களோ யாராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் எல்லா விதமான ஒப்பீனியனுங்கிறது வேறு வேறு மாதிரி இருந்தாலும் கூட, ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டில் நம்ம இருந்தாலும் கூட ரெண்டு பேரும் ஒரு காமன் கிரவுண்டுக்கு வந்து ரெண்டு பேரும் இதுக்கு தேவையான, ஓகே நம்ம சஸ்டைனாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருந்தால் பத்தாது, அப்போ பல விஷயங்களை நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து காமன் கிரவுண்டுக்கு வரணும். இப்போ ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து காமன் கிரவுண்டுக்கு வந்து
2 பேருமே கான்ட்ரிபியூட் பண்ணி 2 பேர்த்துக்குமே பிடிக்காத சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். ஸோ தட் இன்னைக்கு வந்து எனக்கு பிடிக்கலன்னா உனக்கு பிடிச்சங்கிறதுக்காக நான் செய்கிறேன். நாளைக்கு தாராளமாக நான் எதிர்பார்ப்பேன், எனக்கு வந்து பிடிச்ச விஷயம் உனக்கு பிடிக்காத விஷயமா இருந்தாலும் நீ செய்யணும். இப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து இப்படி வர்றதுக்கு பேர் தான் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். இது இல்லாமல் அவங்க ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில், இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறேங்கிற பேரில் ஏதோ சும்மா வந்து இது பண்ணிட்டு, ஆனால் அவங்க செஞ்ச கான்ட்ரிபியூஷனை விட பல மடங்கு அதிகமான விஷயங்களை நம்ம கிட்ட இருந்து கேட்கறது, இந்த கான்ட்ரிபியூஷனை எதிர்பார்க்கறதுங்கிறதே உங்களை அவர்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்கிறதுக்கு தான் அர்த்தம். இல்லையா? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எம்ப்ளாயிஸ் எப்படி இருப்பாங்க? ரொம்ப முக்கியம் இல்லை? அவங்க வந்து ஏதோ சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஏதோ ஒர்க் பண்ணுறேங்கிற பேரில் ஒர்க் பண்ணிட்டு, ஆனால் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்சென்டிவையோ இல்லை ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஒரு டூர் எங்களை கூட்டிகிட்டு போனோம், எங்களை அப்படி வந்து எங்களை ராஜா மாதிரி கவனிக்கணும், எங்களை அப்படி கவனிக்கணும், அப்படி இப்படிலாம் அவங்க எதிர்பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க. எதிர்பார்க்கலாம், வேலை செஞ்சுட்டு எதிர்பாரு. உன்னை யாரும் எதிர்பார்க்க வேணான்னு சொன்னால் வேலை செஞ்சுட்டு இந்த கம்பெனி அடுத்த லெவலுக்கு போ, நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம், என்ன பிரச்சனை? இப்போ அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் இந்த விஷயத்தை செய்வேன், ஆனால் நான் பெரிய அளவில் எதிர்பார்ப்பேன் அப்படின்னா அவர்கள் கண்டிப்பாக உங்களை யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிட்டு, விச் மீன்ஸ் அதெல்லாம் எதிர்பார்த்து நம்ம அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருந்தோம்னா ஈஸியாக நம்ம அங்கே சப்மிசிவாக போகிறோம், அமிகபிளாக போகிறோம், விச் மீன்ஸ் அவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு. இப்படி யூஸ் பண்ணிக்க நம்மளோட லைஃப் அப்படி திரும்பி பார்க்கும்போது நாம் நமக்காக வாழ்ந்த நாட்கள், நமக்காக யோசித்த விஷயங்கள், நமக்காக முடிவெடுத்த முடிவுகள்ங்கிறது ரொம்ப 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 சொற்பமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம வாழ்ந்திருக்கவே மாட்டோம். என்னடா இத்தனை வருஷமா என்னடா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு தோணும். கடைசி ஒரு 5 வருஷத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. வாய்? பிகாஸ் தே ஆர் யூசிங் மீ. எல்லாரும் யூஸ் பண்ணி என்னமோ ஒரு ஒரு பர்த்டே கேட்க ஆளாளுக்கு பிச்சுக்கிற மாதிரி வந்து எல்லாரும் நம்மளோட லைஃப்பை பர்த்டே கேக் மாதிரி கேக் கட்டி கொண்டாடிட்டானுவ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதில். காட் இட். நோ ரெசிப்ரகேஷன். எஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ரெசிப்ரிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். விச் மீன்ஸ் வாட்? நான் ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னால் நம்ம தாராளமாக அதை எதிர்பார்க்கலாம். அவர்கள் ஒன்று வாங்குறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களும் ரெசிப்ரிகேட் பண்ணி அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக இருக்க வேல்யூவான விஷயத்த நமக்காக அவர்கள் செய்து தான் ஆகணும். அதில் மாற்றமே கிடையாது. அப்படி எந்த விதமான விஷயங்களை அவங்க செய்யாமல் நாமளே செய்யணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு தான் நம்மளை கம்பல் பண்ணுறாங்க. அதுக்கு தான் வந்து அவங்க வந்து பல இடங்கள்ல அப்படியே சுற்றி வந்து அதே மாதிரி விஷயங்களை தான் அவங்க வர்றாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா சில ரிலேஷன்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்பியர் ஆவாங்க. அப்பியர் ஆகிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுருவாங்க, தேவையான விஷயங்களை நம்ம கிட்ட வாங்கிட்டு டக்குன்னு டிசப்பியர் ஆயிடுவாங்க. எங்கே இருக்கானே தெரியாது. இப்போ நம்ம ஒரு விஷயம் அப்படின்னு வந்து கூப்பிட்டோம்னா வர்றேன், அப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ திஸ் இஸ் வாட் தேர் இஸ் நோ ரெசிப்ரிகேஷன் மீன்ஸ் தே ஆர் யூசிங் இட். காட் இட். புஷ் அண்ட் புல் கேம். எஸ். இது எப்படி அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நம்மளை இப்போ நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க, வந்துக்கிட்டே இருப்பாங்க. பரவாயில்ல நமக்கு நல்ல ஒரு கம்பேனிஷன் கிடச்சிருச்சுப்பா, நல்லா பேசுகிறாங்க வைக்கிறாங்க, பரவாயில்ல நம்ம நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க முடியுது, ரொம்ப கலோக்கியலாக இருக்க முடியுது, அப்படியே போக முடியுது, சூப்பர். அப்போ நமக்கு நல்ல நம்மளை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆட்கள் வந்து எப்படியும் ஒரு மனுஷன் கிடச்சிட்டானப்பா, சூப்பர். மெய்யழகன் படத்தில் வர மாதிரி ரைட்டு, நம்மளே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற அளவுக்கு வந்து எல்லாம் வந்து போகிற அளவுக்கு இருக்குது, சூப்பர் அப்படிங்கிற அளவுக்குலாம் ஃபஸ்ட்டு அப்படியே குழஞ்சி பேசுகிறாங்க. பேசிட்டு திடீர்னு அப்படியே நம்மளை கட் ஆஃப் பண்ணுறாங்க. எப்படி திடீர்னு கட் ஆஃப் பண்ணுறாங்க ஏன்னே தெரியாது, என்ன காரணமும் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து இல்லைன்னா நம்மளை சமாளிக்கிறதுக்காக சும்மா ஒரு பொய்யான காரணம் சொல்லுவாங்க, ஆனால் அந்த காரணம் வந்து ஏற்றுக்கிற மாதிரியே இருக்காது. அந்த அளவுக்கு திடீர்னு நம்மளை கட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்படி கட் ஆஃப் பண்ணி ஒரு கேப் கொடுப்பாங்க நமக்கு. இந்த கேப்பில் நம்மளை சைக்கலாஜிக்கலாக இன்டைரக்டாக நம்மளை எப்படி புஷ் பண்ணுவாங்கன்னா நம்ம என்ன தவறு செய்தோம் அப்படின்னு யோசிக்க வைக்கிறதுக்கு அந்த கேப் கொடுப்பாங்க. அவங்களோட ஆப்சன்ஸை ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேப் கொடுப்பாங்க. அவங்க அளவுக்கு யாரும் நம்மளோட லைஃப்பில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக ஒரு கேப் கொடுப்பாங்க. அப்படி கேப் கொடுக்கும்போது ப்ராபப்ளி நாம் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய குழப்ப நிலைக்கு போகணும். பயங்கரமாக நமக்கு குழப்பம், அப்படி என்னடா அது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து குழப்பம். அப்படி குழம்பும் போது நமக்குள்ளே ஒரு பெரிய செல்ஃப் டவுட்டுக்குள்ளே போவோம். செல்ஃப் டவுட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்களோட வேல்யூவை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவங்க இல்லாமல் வந்து நம்ம வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்பை புதுப்பிக்கிறதுக்காக நாம் திருப்பி உள்ளே போவோம். அப்படி நாம் திருப்பி உள்ளே போகும்போது அவர்கள் வந்து அங்கே நமக்கே தெரியாமல் ஒரு டீல் பேசுவாங்க. எப்படி ஒரு டீல்? அதாவது மறைமுகமாக கரெக்டு தான்ப்பா, எல்லாம் ரைட்டு தான், நான் வந்து ஏன் வரலைன்னா நான் அந்த ஒரு பர்சன் உங்களோட லைஃப்பில் வந்துட்டாங்க, ஸோ நம்ம வந்தால் அது நல்லா இருக்காது,
அது சரியாக இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பர்சனுக்கு இடம் அவ்வளோ கொடுக்காத, அவங்கள தள்ளி வை, நான் வரணும்னா இந்த டீலுக்கு நீ ஓகேன்னா தான் நான் வருவேன். உடனே உங்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை பிடுங்குவாங்க, அதை வர வைப்பாங்க அந்த வாயிலேருந்து வார்த்தைகளை, வா அப்படிங்கிற மாதிரி. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த இடத்துல அவங்களுடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஃபீல் பண்ண உடனே வந்து அவங்களை என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக எப்படியாவது திரும்பி கூட்டு வரணுங்கிற அந்த ப்ரெஷரில் நீங்கள் அந்த டீலுக்கு ஒத்து போகிறது மாதிரி பேசுவீங்க, அப்படியே ஒத்து போவீங்க. ஓகே, அடுத்து ஒன்னோட நிற்காது இந்த ஒரு விஷயம். அப்படியே அப்படியே உள்ளே வருவாங்க, பழைய மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ பழைய மாதிரி அவங்கள கொண்டு வைக்கிறதுக்கு ஒரு டீல் வரணும், ஒரு விஷயம் வரணும், ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும். இப்படி அவங்கள வந்து அப்படியே நம்மளை இது பண்ணுற அளவுக்கு வந்து இந்த ஒரு புஷ் அண்ட் புல் இந்த கேம் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்குன்னு சொன்னால், வாட் இட் இஸ் அ கிளியர் சைன் ஆஃப் தே ஆர் யூசிங் யூ. புரியுதா? தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்காக மற்றவங்களுக்காக நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு உண்மையிலேயே நாம் என்னென்ன மாதிரியான விஷயங்களில் நாம் நம்மையே இழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இதை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். இதில் இந்த மாதிரி தான் நான் இருக்கேன், இதுக்கு பின்னாடி சைக்கலாஜிக்கலாக இருக்கக்கூடிய காரணங்கள் நான் எப்படி இதுலேருந்து வெளில வருது, கம்ப்ளீட்டாக இதுலேருந்து நான் எப்படி வெளில வருது, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா யூ கேன் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங் செஷன். ஓகே, ஆன்லைன் தெரப்பி ப்ரோக்ராம் இருக்குது நம்மகிட்ட. ஸோ தாராளமாக நீங்கள் 1-to-1 தெரப்பி செஷன் அட்டன் பண்ணும்போது பர்டிகுலராக நமக்கு என்ன நடக்குது, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம எமோஷன்ஸ் என்ன, நம்ம எமோஷன்ஸ் பின்னாடி இருக்க காரணங்கள் என்ன, இந்த பிஹேவியர்லாம் எந்த எமோஷன்ஸ் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களை சைக்கலாஜிக்கலாக நம்ம அனலைஸ் பண்ணி கற்றுக்க முடியும். அது ஒரு ப்ராசஸ், ஒரு 3 to 4 months ஆகும். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் ஃபஸ்ட்டு அனலைசிங் செஷனுங்கிறது நான் எடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய செஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட எக்ஸ்பர்ட், நம்மளோட தெரபிஸ்ட் இருக்காங்க, ஸோ அவங்க எடுப்பாங்க. அது அப்படியே டீப்பாக ஒரு 3 months நம்ம அதில் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தோம்னா நாம் அதில் வந்து பெரிய அளவில் நல்லாவே வந்துட முடியும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த குரூப் தெரப்பி. குரூப் தெரப்பி இதே மாதிரி தான். இந்த மாதிரி நம்மளுடைய கான்ஃப்ளிக்ட்டை பற்றியும், ஆன்சைட்டி பற்றியும், டிப்ரெஷன் பற்றியும், வேறு மாதிரி டீப்பாக நம்மளை நாமளே புரிஞ்சுக்கிறத பற்றியும், இந்த லைஃப்பை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், ஹியூமன் சைக்காலஜி எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை ப்ராக்டிக்கலாக வந்து பேசுகிற மாதிரி நம்ம கூடயே லைக் மைண்டட் பீப்புள் இருக்கிற இந்த குரூப் தெரப்பி அப்படிங்கிறது இருக்கும். ஜென்ஸுக்கு தனியாகவும் லேடிஸுக்கு தனியாகவும் இருக்கும். இதுவும் ஆன்லைன் செஷன் தான், வீக்லி 1 or 2 அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ ஒரு 1.5 hours அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் பண்ண பலவிதமான விஷயங்கள் ரியலைஸ் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணலாமே நம்ம வச்சுருப்போம், ரெடிமேடாக அதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருப்போம். பட் அதை ஆல்ரெடி பண்ணிட்டு வந்து ஃபெயிலியர் ஆனவங்க நம்ம கூட இருப்பாங்க. அப்போ இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது அப்போ நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை நம்ம பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த எக்ஸ்போஷருங்கிறது நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ மற்றவங்களுடைய அட்வைஸ்லேருந்து நம்ம நிறைய விதமான விஷயங்களும் கற்றுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சூப்பராக இருக்கக்கூடிய குரூப் தெரப்பிஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நம்ம அட்மின் நம்பருங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தாராளமாக அவங்கள்ட்ட கால் பண்ணி நீங்கள் அதை வாட்ஸ்அப் மூலமாக வாங்கிக்கலாம். வேற என்ன கதை? திஸ் இஸ் வாட். நம்மை பெறுதல், நம்மை மீட் எடுத்தல்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ரீக்ளைம் பண்ணி நம்மளை நாமளே இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்தெல்லாம் மீட் எடுத்து நம்மளோட வாழ்க்கையை நம்ம ரொம்ப ப்ரீசியஸாக வாழ்ந்து சந்தோஷமான ஒரு எதிர்காலத்தை நம்ம வந்து உருவாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. எல்லாமே மற்றவங்களுக்கு செய்கிறது மட்டும் நம்மளுடைய கடமை இல்லை, நமக்காக பல விஷயங்களை நம்ம செஞ்சுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கடமை. அதுவும் நம்மளுடைய கடமை தான், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா தட் இஸ் வாட்.